அண்மை செய்தி. பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் மோடி தெரிவித்திருக்கும் வாழ்த்து குறித்து பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். நாளைய தினத்தில் நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து தலைவர்களுமே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பொங்கல் வாழ்த்தை தமிழில் தெரிவித்திருக்கிறார். அதில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது. வேளாண்மை கடுமையாக உழைக்கும் நமது விவசாயிகள் கிராமப்புற வாழ்க்கை முறையை மற்றும் கண்ணியமான வேலையை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளது. குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியையும் அன்பையையும் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது. தங்களது கடினமான உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கை செம்மைப்படுத்துவோருக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது. உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களாலும் இந்த பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் உங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.